இன்றைக்கு திருமழிசை ஆழ்வாரினுடைய நான்முகன் திருவந்தாதி. அதாவது நான்முகன் அப்படிங்கிற சொல்லி இந்த பாடலை, இந்த அந்தாதியை துவக்குகிறார் என்பதால் இது நான்முகன் திருவந்தாதி. ஏன்னா ஏற்கனவே நமக்கு நிறைய அந்தாதி பாடல்கள் இருக்கு. இவர் செய்திருக்கிறாரு, நம்மாழ்வார் செய்திருக்கிறாரு. அப்புறம் முதலாழ்வார் மூவருமே அந்தாதி தான் செய்திருக்கிறாங்க. அப்புறம் திருமங்கை ஆழ்வாரும் அந்தாதி செய்திருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு அந்தாதியையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக முதலாழ்வாருக்கு என்ன சொல்லுவோம், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதின்னு சொல்லுவோம். அது மாதிரி திருமழிசை ஆழ்வாருடைய அந்தாதின்னு சொல்றதுக்காக அந்த சொல்லினுடைய, அந்த பாடலினுடைய முதல் சொல்லையே அந்த அந்தாதின்னு குறிப்பிடுவது மரபு. ஆகவேதான் இந்த நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு ஒரு பெயர் அதுக்கு வந்தது. அப்புறம் இது திருமழிசை ஆழ்வாரனுடைய பாடல் தானான்னு சில நேரங்கள்ல எனக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா திருமழிசை ஆழ்வாருடைய பாடல்களை பார்த்த பிறகுதான் இந்த அந்தாதிக்குள்ள வரும். திருமழிசை ஆழ்வாருடைய பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல அவர் எவ்வளவு கனமான பாடல்கள், அர்த்தம் பொதிந்த பாடல்களை கண்டென்ஸ்டா வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளவு பொருள், அவ்வளவு அர்த்தங்களை சின்ன சின்ன சொற்களுக்குள்ள வச்சு 4 வரியில வச்சிருக்காரு. இந்த 4 வரி பாடலுக்கு 40 பக்க விளக்கம் எழுத வேண்டி இருக்கிற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். அப்ப அந்த விதமான குவாலிட்டியில இருக்கக்கூடிய பாடல்களோட இதை பார்க்கும்போது சில பாடல்கள் நமக்கே சந்தேகமா இருக்கும், இது நிஜமாவே திருமழிசை ஆழ்வாரா அப்படின்னு. ஆனால் சில பாடல்கள்ல அந்த திருமழிசை ஆழ்வாரை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுவும் அவர் இயற்றியதுதான்ங்கிறதுக்கு சில பாடல்கள் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அப்புறம் பக்தி சாரர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு திருமழிசை ஆழ்வார். அப்ப பக்தியின் சாரமாக விளங்குபவர்ங்கிற பொருள். சரி, பக்தியின் சாரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, பக்தனுக்குரிய லட்சணங்கள்னு சொல்லி வைணவம் சொல்லும் போது சில விஷயங்களை சொல்லுகிறது. அதை நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருப்போம், அங்கங்க தனித்தனியா பார்த்திருப்போம். வெள்ளிமலை வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த பிரசன்டேஷன்லயே இருக்கும். பக்தனுக்குரிய இயல்புகள்னு சொல்லும்போது, வேறொன்றின்றி, அதாவது பிரிதொன்றின்றி இந்த நாராயணனை சரணடைதல். வேறொரு தெய்வம் அவனுக்கு கிடையாது, பிற தெய்வங்களை அவன் ஏத்துக்க மாட்டான். நாராயணன் மட்டுமே முழு தெய்வம்னு அவன் சொல்லுவான். பிற தெய்வங்கள் எல்லாம் உண்டு, ஆனா அந்த தெய்வங்கள் அனைத்துமே நாராயணனிடம் என்னை கொண்டு செல்வதற்கு உதவி செய்பவைங்கிற அளவுல தான் சொல்லுவான். சிவனும் தெய்வம் தான், ஆனா முக்தி அளிக்கிற அதிகாரம் நாராயணனுக்கு தான் இருக்கு. சிவனை வணங்கினால் என்ன செய்வார், நாராயணனை வணங்கும் அறிவை நமக்கு தருவார் அப்படி சொல்லிடுவார். அப்போ பக்தன் அதுல இருக்கான். அப்புறம் இறைவன் ஒரு நாளும் நம்முடைய அறிவிற்கோ ஞானத்திற்கோ எட்டாதவன்ங்கிறது பக்தனுடைய உறுதியான நம்பிக்கை. சரி, அப்ப இறைவன் அறிவுக்கு எட்ட மாட்டான், ஞானத்துக்கு எட்ட மாட்டான்னு சொல்லிட்டீங்க. அப்ப யாருக்கு அவன் எட்டுவான்? ஒருத்தனுக்கும் எட்டலைன்னா எதுக்கே அவனை போட்டு தொங்கிட்டே கிடக்கணும்? யாருக்குமே எட்ட மாட்டான் அவன் அப்படின்னா, சரி அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தானே போறோம் எல்லாரும். ஆனா திருமழிசை ஆழ்வார் சொல்லக்கூடியது என்னன்னா, வேறு உனது ஞானம், உனது அறிவு, உனது சாமர்த்தியம், திறமை, இப்படி எல்லாவற்றையும் நீ பயன்படுத்தினாலும் உனக்கு கிடைக்காத அவன் உனது பக்தியினால் உனக்கு கிடைப்பான்னு சொல்றாரு. பக்தனுடைய சாரம், பக்தியினுடைய சாரம் அதுதான். இறைவனை பக்தியை தவிர வேறு எந்த உணர்வாலும் இறைவனை நீங்க பிடிச்சிட முடியாது. பக்தியத்தான் அன்புங்கிற பொருளையும் சொல்லுவாங்க. அன்பனும் பிடியினுள் அகப்படும் பொருளைன்னு சொல்லும்போது அவன் என்ன பிடிக்குள்ள அகப்படுறவனாவன்? அதுதான் இங்க திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. பக்திக்கு அவன் கட்டுப்பட்டவனா இருக்கான், ஆனா அவன் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாதவன், மிக பிரம்மாண்டமானவன். அதையும் சொல்லிட்டே வருது. இது பக்தியினுடைய அடிப்படை. அப்புறம் மாறாத விசுவாசம், மகா விசுவாசம்னு சொல்றது. எனக்கு துன்பம் நேரும் போது கூட, அதாவது எல்லாம் நல்லா இருக்கும் போது இறைவனுக்கு செய்யறது வேற, ஆனா துன்பம் நேரும் போதும் இறைவனுக்கு செய்யக்கூடியதுதான் நிஜமான பக்தி. 63 நாயன்மார்கள் கதை சைவத்திலையும் இருக்கேன். அவங்க எல்லாரையும் அவன் நல்லா வச்சிருந்தா சோதனை பண்ணா, எல்லாருக்கும் தானம் பண்றான் அப்படின்னா உடனே நம்மால் சோதிக்க வருவார். என்ன செய்வார்?
அவனை முதல்ல பரம தரித்திரனா ஏழையில் ஏழையாக ஆக்குவார். அதற்கு பிறகு அவனுக்கு தானம் செய்வதற்கான சூழ்நிலையை, தானம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டாந்து வைப்பாரு. அவனை ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டாந்து வைப்பாரு. அந்த நிலையில அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்ப்பாரு. அதுலயும் பாஸ் ஆயிட்டானா கிரிட்டிக்கல் டெஸ்ட், ஆசிட் டெஸ்ட், அதுலயும் பாஸ் ஆயிட்டானா நீதாண்டா என் பக்தன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவரு தனது ரூபத்தை காட்டுறாரு சிவன். எல்லா செல்வமும் அப்பூதியடிகள்கிட்ட இருக்கு. இது பேர் என்ன, பிள்ளைக்கறி கேட்ட கதை. சரி, இவனை ஏழையாக்க வேண்டாம். இருக்கிறதுலேயே செல்வத்துள் சிறந்த செல்வமாக அவனுக்கு இருப்பது எது? மக்கட் செல்வம், மகன் இருக்கிறது. பிற அனைத்து செல்வங்களும் இருந்தா கூட ஒரு பிள்ளை இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அந்த செல்வத்தினால பிரயோஜனம் இல்லையா? செல்வத்தை அனுபவிப்பதற்கு பிள்ளை இருக்கணும். அந்த பிள்ளையை எனக்கு அறுத்து கறி சமைச்சு போடுன்னு கேட்குறது. எப்படி எவ்வளவு தூரம் ஒருத்தனை கொண்டு போய் அவன் 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 இதுவரைக்கும் கை கொண்டவற்றை கை விட்டுருணுமா வச்சிருக்கணுமா? ஹரிச்சந்திரனுக்கு எப்படி வந்துச்சு? அவன் மன்னன், சரி நாடை இழந்துட்டேன், குடும்பமாவது இருக்கே ஐயா, குடும்பத்தையும் பிரி, பொண்டாட்டி ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம், எல்லாரையும் பிரிச்சாச்சு. கடைசியா பிள்ளையே செத்து பிள்ளையோட பணத்தையே காட்டுல கொண்டாந்து எரிக்கிறதுக்கு வராங்க. இப்போ அவனுக்கு இந்த பிள்ளை எரிக்கிறதுக்கு பணம் இல்லாம எரிக்க முடியாது. என்ன செய்யறது? தகப்பனா யோசிப்பானா, சுடுகாட்டு காவலனாக யோசிப்பானா? அந்த நிலைமையில கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு செய்துதான் ஒருத்தனை இறைவன் சோதிப்பான். அந்த நிலையிலும் மாறாத விசுவாசம் இறைவன் மேல் இருக்குமானால் அவனே பக்தன். இப்படி பக்தியினுடைய சாரம் ஒவ்வொன்றையுமே இந்த பாடல்கள்ல அவர் நிறைய எழுதியிருக்கிறார். ஆகவேதான் திருமழிசை ஆழ்வாருக்கு பக்தி சாரர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படை உணர்வுகள் எல்லாம் நம்ம இந்த ஐடியாவை மைண்ட்ல வச்சுட்டு தான் நாம இந்த அந்தாதிக்குள்ள நுழையணும். முதல் பாடல்ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு வேதங்களிலும் நிறைய வேதங்கள்னு சொல்லக்கூடாது, புராணங்கள் நிறைய புராணங்கள்ல இதுக்கு உதாரணங்கள் இருக்கு. என்ன ஒரு உதாரணம்னா, இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனாகிய பிரம்மனை நாராயணன் படைத்தான். நமக்கு தெரியும் பிரம்மன்கிறது நாராயணனது நாபி கமலத்தில் வந்து அந்த தாமரை பூவில் தோன்றியவன் அப்படின்னு. இந்த பிரம்மன் சிவனை படைக்கிறான். வேத சொல்லும் இருக்கு, பிரம்மோதி ருத்ராயகன் ஏதோ ஒரு வேர்டு வரும், மறந்துட்டேன், குறிச்சு வச்சிருக்கேன், மறந்துட்டேன். பிரம்மனிலிருந்து ருத்ரன் வருகிறான், பிறக்கிறான்னு இருக்கு. சிறை இதுல நாராயணயாதி ருத்ரன்னு இருக்கு, அதாவது நாராயணனிடமிருந்து ருத்ரன் வருகிறான்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, பிரம்மன்ட்ட இருந்து வர்றது நாராயணன் இருந்து வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாராயணனுடைய உடலின் ஒரு பகுதி தான் பிரம்மன். ஸோ பிரம்மனிலிருந்து உருவானதும் நாராயணனிலிருந்து உருவானதுதான். நான் வந்து எங்க அப்பாவினுடைய பரம்பரைன்னு சொல்லலாம், எங்க தாத்தாவின் பரம்பரைன்னு நான் சொல்லலாம், என் கொள்ளு தாத்தா பரம்பரைன்னு நான் சொல்லலாம். அவர்கள் வழி வந்தது என்பதால். அப்ப நாராயணனின் வழியில் உருவாகி வந்ததால் பிரம்மன்ல இருந்து ருத்ரன் வர்றது. ஆகவே என்ன சொல்றான், நான்முகனும் சங்கரனை தான்முகமாய் தான் படைத்தான். அப்படின்னா என்ன பொருள்? தான் முகமாய்னா தானே நின்று, தான் முதலில் நின்று. இந்த முகமாய் அப்படின்னா அவன் தான் முன்ன நின்று செய்யறான்னு அர்த்தம். அதனாலதான் முன்னாடி வந்து இந்த முக உரை அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம இது எழுதுறோம் இல்லையா, ஃபோர்வேர்ட் அப்படின்னு எழுதுறோம். ஒரு புத்தகத்துக்கு முதல்ல ஒரு உரை வருது இல்லையா, அந்த உரைக்கு பேரு முக உரை. அதான் முகம் போல் விளங்கக்கூடியது. எடுத்த உடனே அதான் முதல்ல தெரியும். அதுக்கு பேர் ஸ்ரீமுகம் அப்படின்னு வர சொல்லுவாங்க. இப்ப இவங்க மடாதிபதிகள் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்கறது ஸ்ரீமுகம் அப்படி, அவங்க கொடுக்குற லெட்டருக்கு பேரு ஸ்ரீமுகம்னு பேரு. அப்ப இந்த முகம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், முன்னாடி நிற்கிறது. அப்ப தான் முகமாய் சங்கரனை நான்முகனும் தான் படைத்தான். தானே முன்னின்று சங்கரனை இவன் படைக்கிறான், பிரம்மன் படைக்கிறான். இப்படி இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் படைக்கிறாங்க. ஆதியில இருக்கிற பிரம்மனை படைத்தது நாராயணன், அதன் பிறகு பிரம்மன் எல்லாரையும் படைக்கிறான். இந்த அறிவு இருக்கணும். அதாவது எல்லாம் எங்கிருந்து பிறந்தது? நாராயணனில் இருந்து பிறந்தது. அதுதான் ஆழ் பொருள். ஆழ்ந்து ஒரு விஷயம் எங்கு தோன்றியது என்று ஆழ்ந்து ஆராய்ந்தோமானால் அதன் பொருள் எங்கு சென்று முடியும்? நாராயணனில் சென்று முடியும்.
அத நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு. யான் முகமாய் ஆழ்பொருளை அந்தாதி மேல் இட்டு அறிவித்தேன். அதாவது நான் உட்கார்ந்து யோசிச்சேன்பா, அப்படியே திங்க் பண்ணி அது எவ்வளவு ஆழமான பொருள்ங்கிறத கண்டுபிடிச்சு அத அந்தாதி வடிவில், அந்தாதி மேல் இட்டு, அந்தாதிங்கிற வடிவத்தில் இட்டு நான் அறிவித்தேன், நான் உங்களுக்கு சொன்னேன். நீர் இதை கேட்கும் நீங்களெல்லாம் தேர்ந்து அதை நன்றாக கவனித்து அதை ஆராய்ச்சி செய்து சிந்தாமல் கொள்மின், அதுல இருக்கிற கருத்துக்கள் எதையும் மிஸ் பண்ணிராம ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல் 2 வரி அடுத்த 2 வரிக்கும் வேற வேற பொருள் மாதிரி தெரியுது. ஆனால் கடைசி 2 வரி என்ன சொல்லுதுன்னா, இப்ப பிரம்மனை நாராயணன் படைத்தான், பிரம்மன் சிவனை படைத்தான். பிரம்மன் சிவனை எப்படி படைத்தான்? தான் முகமாய் படைத்தான். அப்போ தானே படைக்கும் வல்லமை உடையவனாக பிரம்மன் இருக்கிறானே அப்படின்னு சொன்னா, அந்த தானே படைக்கும் வல்லமையை பிரம்மனுக்கு கொடுத்தது யாரு? பிரம்மனை படைத்த நாராயணன். அதனாலதான் நாராயணன் நான்முகனை படைத்தான்னு சொல்றாரு. அப்ப படைக்கும் போது அவனுக்கு இந்த தான்முகமாய் படைக்கும் அந்த இதையும் அந்த அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கிறான் அவனுக்கு, நிர்வகித்தல்னு சொல்றது. அப்படி நீயே ஒருத்தனை உருவாக்கிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அத்தாரிட்டியோட தான் படைக்கிறான். ஆகவே இப்படி நீங்க யோசிச்சு பார்க்க அதுல ஒவ்வொன்றா வரும். அப்படி யோசிச்சது என்னெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேனோ அது எல்லாத்தையும் தான் அந்தாதியாக இதுல போட்டிருக்கேன், எழுதியிருக்கேன். நான் ஆழ்பொருள் எதையெல்லாம் நான் அலசி ஆராய்ந்தேனோ அதையெல்லாம் நாங்க அந்தாதியில போட்டிருக்கேன். நீங்க அதை சரியா கவனிச்சு நல்லா ஆராய்ந்து பார்த்து எதையும் மிஸ் பண்ணிடாம, எதையும் நீங்கள் சிந்தி விடாமல் ஏற்றுக்கொள்வீர்களாக அப்படின்னு முதல்லயே ஒரு ஒரு எண்ணுரை எழுதியிருக்காரு. அடுத்த வரியிலேயே, 2வது பாடலின் முதல் வரியிலேயே பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்டோட ஆரம்பிச்சார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இது திருமழிசை ஆழ்வார்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர். தேருங்கால், தேர்தல் என்றால் என்ன அர்த்தம்? யோசித்து பார்த்து, டிடக்ஷன் சொல்றது இங்கிலீஷ்ல. எப்படி தேர்வு செய்வீங்க? how will you select? செலக்ட் பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் இருக்கணும். எதிலிருந்து தேர்ந்தெடுப்பீர்கள்? கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளிலிருந்து தேர்ந்தெடுப்பீர்கள். ஒரே ஒன்ன கையில கொடுத்து இத நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவோமா? எப்ப செலக்ட் பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ண முடியணும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற பொருள். ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்பு இருந்தாதான் செலக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கும். 10 கேண்டிடேட் போட்டி போடுறாங்க, ஒருத்தர் செலக்டட்னா என்ன அர்த்தம்? 9 பேர் ரிஜெக்டட் அப்படிங்கிற அர்த்தம் அதுல வருது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? 10 பேரையும் அனலைஸ் பண்றீங்க. அனலைஸ் பண்ணி ஓகேப்பா இன்னென்ன பாயிண்ட்ல எல்லாம் யார் யார் என்னென்ன ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. கடைசியா பாருங்க, இவன் தான் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான். அப்ப இந்த பொண்ணு பார்க்க போறோம். திடீர்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு 4 பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கணக்கு போடுறோம். திடீர்னு இந்த பொண்ணு தான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு டிக் அடிச்சு விட்டுறோம். அப்ப மீதி 3 பொண்ணுங்க ரிஜெக்டட். அதே மாதிரி பொண்ணுங்க பையன் பார்க்கும் போதும் அதே மாதிரிதான், இந்த பையன் தானே ஒரு செலக்டட். அப்ப செலக்ஷன் ரிஜெக்ஷன் 2 இருக்கும்போதுதான் அந்த இடத்துல தேர்வுங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வருது. அப்ப தேருங்கால் என்றால் எதெல்லாம் மேல என்ன சொன்னோம்? ஆழ்பொருள்னு சொன்னோம். ஆழ்பொருள் யாராக விளங்குகிறார்? நாராயணனாக விளங்குகிறார். அப்ப தேருங்கால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிப்போம். யார் யாரெல்லாம் தெய்வம் என்று சொல்லப்பட்டார்களோ அவங்களை எல்லாரையும் அனலைஸ் பண்ணு. அப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணதுன்னா கடைசியா உனக்கு ஒரு முடிவுக்கு எல்லாரும் வருவாங்க. இந்த அனலைஸ் பண்ற அத்தனை பேரும் ஆய்ந்து அறியக்கூடிய அவ்வளவு பேரும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது என்னவென்றால், ஐயா தெய்வம் பல தெய்வம் கிடையாது, அனைத்து தெய்வங்களுமே ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்றார். தேருங்கால் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்றால் அப்படி வருகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஒருவனே தேவன் என்று உரைப்பர்.
தேவன் ஒருவனே, ஒரே தெய்வம் தான், ஒரே பரம்பொருள் தான் சொல்லுவான். அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை அறிந்தவர்களாகி விடுவார்களா? அறிந்து சொல்லுகிறார்களா? ஒருவன் தான் தெய்வம்னு அறிய முடியும், அந்த ஒருவனை அறிய முடியாது. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவின் பிரதமர் மோடி அப்படின்னு நான் சொல்லிட முடியும். மோடி பிரதமரனுடைய வேலைகள் எல்லாவற்றையும், மோடியினுடைய ஐடியாக்கள் எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சிட முடியுமா? மோடி என்ன யோசிக்கிறாரு, மோடி அடுத்தாற்போல் அமெரிக்காவோட என்ன பேச போறாரு, ஆப்பிரிக்காவோட என்ன பேச போறாரு, அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன திங்க் பண்றாரு, இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? ஆனா என்னால ஒண்ணு சொல்ல முடியும், இந்தியாவிற்கு பிரதமர் மோடி தான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அப்படின்னா இந்த முதல் வரியை சொன்னதனால நீ ரெண்டாவது வரியும் உனக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்காது. அதுதான் ரெண்டாவது வரியில சொல்றாரு, அவன் பெருமை ஆரும் அறியார். ஒருவனே தேவன் என்று உரைப்பார். அவர் சும்மா சொல்ல மாட்டாங்க, ஆராய்ந்துதான் சொல்றாங்க. தேருங்கால், நீங்கள் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அப்படி ஆராய்ச்சி செய்து பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவனே தேவன் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் கூட அவன் பெருமையை அறிய மாட்டார்கள். அறிய மாட்டார்கள்னா முழுமையாக அவன் பெருமையை சொல்ல முடியாது. ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே. ஓர்தல் என்றால் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓர்மை என்றால் நினைவு. இந்த இடத்துல ஓர்மை என்றால் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்க்கிறது, அதான் தியானம். திரும்ப திரும்ப நீங்க தியானித்து பார்த்தாலும் கூட அந்த தியானிக்கப்படும் பொருளின் முடிவு இத்தனையே, இதுதான். அதை நீங்க முழுமையா அறிய முடியாது. அதுதான் அதனுடைய முடிவு. ஆரும் அறியார் அவன் பெருமை. இதத்தான் ஓரும் பொருள் முடிவு இத்தனையே ஓரும் பொருள் முடிவு. இவ்வளவுதான். இறைவனை பத்தி எவ்வளவு வேணாலும் தியானிச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் யோசி, அவன் பெருமையை உன்னால முழுதும் உணர முடியாது. எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால். எந்த விதமான தவங்கள் இருக்கு இந்த உலகத்துல, எத்தனை தவங்கள் ஒருவன் செய்தாலும் அவனுக்கு இறைவனின் அருள் என்று முடிவாக கிடைப்பது எது என்றால் நாராயணனின்பால் வந்து சேர்வது. ஆழி ஏந்தியவன், தர்ம சக்கரத்தை ஏந்தியவன், கையில் ஆழி கொண்டவன், அதாவது சக்கரத்தை ஏந்திய அவனது அருள்தான் அவன் வந்து முடிவது. அவன் வந்து முடிவது எந்த தவம் செய்தாலும் அந்த தவத்தின் பலனாக அவன் வந்து சேர்வது நாராயணனிடம். அதான் எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது நாராயணனிடம், அருள் முடிவது ஆழியான் பால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ எந்த விதத்தில் முயற்சி செய்தாலும், எந்த தெய்வத்தை வணங்க முயற்சி செய்தாலும் அது கடைசியில நாராயணனுக்கு தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாலில் கிடந்ததும் பண்டு அரங்கம் மேயதுவும் ஆலில் துயின்றதுவும் ஆரறிவார். பாலில் கிடந்தது என்ன செய்கிறது? இந்த உலகின் குறைகளை நிவர்த்திக்க முயற்சி செய்கிறது. அதுதான் திருப்பார்க்கடலில் வியூகம் என்கிற நிலையில் பள்ளி கொண்ட பெருமாளாக அவர் இருக்கிறார். பண்டு அரங்கம் மேயதுவும், அர்ச்சாரூபமாக வந்து பூமியில் இருப்பவர்களை அவர்களுக்கு நலம் பயப்பதற்காக தன்னை அர்ச்சாவதாரமாக மாற்றிக்கொண்டு அவன் வந்து கிடப்பதும் ஆதி காலத்திலிருந்து, அப்போதுல இருந்து எங்க இருக்கான்? அரங்கத்துல இருக்கான். ஆளில் துயின்றதுவும், இந்த பூமி மொத்தத்தையும் முடித்து பிரளயத்தில் ஆழ்த்தி பூமி முதலான உலகங்களை விழுங்கி அந்த பிரளய நீரில் ஒரு ஆலை இலை மேல் துயின்று கொண்டிருப்பது, அதுவும் அவன்தான். இவ்வளவும் அவனே செய்யறாங்கிறத யாரால் அறிய முடியும்? ஏன் செய்யறான்னு கேளுங்களேன். இப்ப என்னத்துக்கு நீ உலகத்தை காப்பாத்திட்டு இருக்க? சரி, காப்பாத்திட்டு தானே இருந்த, அப்புறம் எதுக்கு அங்க இருந்தே காப்பாற்ற வேண்டியதானே? இப்ப பார்க்கடல்ல இருந்து உன்னை யாரும் அரங்கத்துக்கு வர சொன்னா? சரி, அரங்கத்துக்கு வந்த இல்ல, எதுக்கு வந்த? இல்லப்பா உங்களை எல்லாம் காப்பாத்தணும் தான். அவன் காப்பாத்தினியா? திடீர்னு பிரளயத்தை கொண்டு பண்ணி எங்க எல்லாரையும் காலி பண்ணி வயிற்றுக்குள்ள தூக்கி போட்டு என்னையா அவன் கணக்கு அப்படின்னு கேட்டா மனிதர்களால் அதை மறந்து கொள்ள முடியாது. ஆர் அறிவார் அவன் பாலில் கிடந்ததும் பண்டு அரங்கம் மேயதும் ஆளில் துயின்றதுமான பொருளை அவ்வாறு செய்பவற்றின் அர்த்தத்தை யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது. ஆனா என் பெருமான் எப்படிப்பட்டவன்? ஞாலத்து ஒரு பொருளை, இந்த உலகம் மொத்தமுமாக விளங்கும் ஒரே பொருள் அவனே. வார்த்தையை நல்லா கவனிங்க.
ஞாலம் ஒரு பொருள். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையுமே பொருள் தான். ஆனா தூலமானதுதான் இல்லையா? நம்ம கண்ணால் கண்டும் கைகளால் தொட்டு தீண்டி மெய்கொண்டு தீண்டியும் கண்கொண்டு பார்த்தும் செவியால் கேட்டும் தொட்டு உணர்ந்தும் அறியத்தக்க பொருட்களால் ஆனதுதான் இந்த உலகம். புலன்களால் அறியப்படுவது இந்த உலகம் இல்லையா? இப்ப காற்றை பார்க்கலையேன்னு புத்திசாலித்தனமா கேட்பாங்க. ஐயா, காற்றை உன்னால உணர முடியும். அதனாலதான் காற்றினுடைய குணமாக ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி சொல்லப்படுவது. காற்றுக்குரிய பண்பு எது? தொடு உணர்ச்சி அப்படின்னு சொல்வது அதுக்குதான். திருமணி ஆழ்வார் தான் அதை சொன்னாரு. பூனிலாய 5 மாய் ஞாபகம் இருக்கணும். அதுல சொன்னார் இல்லையா? அப்ப சிறந்த கால் 2 மாய்னு தொடு உணர்ச்சியை அது கையில வைத்திருக்கிறது காற்று. அப்போ புலன்களால் தொட்டும் கேட்டும் பார்த்தும் இப்படி என்ன சொல்றது, இந்த சுவைத்தும் அறிய முடியவர இந்த பொருள் அனைத்துமே ஒரே பொருள் தான். இந்த உலகில் இருக்கும் அனைத்தும் ஒரே பொருள் தான். அது வெவ்வேறு வடிவங்களில் விளங்குகிறது. அந்த ஒரே பொருளாக இருப்பது நாராயணன். அதனாலதான் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுகிறவன், போக்தா போக்த்ரு அப்படின்னு ஒரு உறவு முறை இருக்கு. அதாவது அனுபவிக்கப்படுவது இறைவன், அனுபவிப்பவன் இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தான் இந்த உடலை கொண்டிருக்கிறான். இந்த உடல் இறைவனுடையது, அதை இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. இந்த உலகம் இறைவனுடையது, அவன் படைத்தது. இந்த உலகை இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவனுடையது. அதான் இறைவனின் உடல் தான் அது, நாராயணனது உடல் தான் அது. இந்த ஜீவாத்மா அதை அனுபவிக்கிறது. ஆகவே இறைவன் எனப்படும் அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக இவன் விளங்குகிறான். யாரு? ஜீவாத்மா விளங்குகிறான். போக்த போக்த்ரு அப்படி ஒரு உறவு முறை இருக்கு அப்படின்னு நவவித சம்பந்தத்துல சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஞானத்து ஒரு பொருளை என்றால் இந்த உலகில் அனுபவிக்கப்படும் அனைத்துமாக விளங்கும் ஒரே பொருளாகிய நாராயணனை அனுபவிக்கிற பொருள்னு சொல்லிட்டோமா? அடுத்த வார்த்தையில தெளிவா சொல்றாரு பாருங்க, வானவர்தம் மெய்ப்பொருளை. சரி, அனுபவிக்கப்படும் பொருள் எல்லாம் மெய்ப்பொருளான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்ல? இந்த பொருட்களை ஞானத்து ஒரு பொருள்னு சொன்ன பிறகு இந்த உலகத்தின் ஒரே பொருள், உலகமெல்லாம் ஒரே பொருள் தான். ஆனா அதை அனுபவிச்சா திருப்தி அடையுதா நம்ம மனம்? இல்லை. உணவு திருப்தி தருகிறது, ஆனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனதும் பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்ப ஒரு தடவையோட நிறைவு தரல. அப்ப மீண்டும் மீண்டும் அது வருது. அப்ப அது என்னது? மெய்ப்பொருள் அல்ல, மெய்யான பொருள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிடும். ஆனால் இந்த மாயையான பொருட்கள் மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க சொல்லி தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ யாருக்கு அவன் ஞாலமாக மாயமாக விளங்கும் அவன்தான் வானவர்தம் மெய்ப்பொருளாகவும் விளங்குகிறான். வானவர்ங்கிறது இந்த இடத்துல நித்திய சூரிகளை குறிக்கும். இறைவனின் பக்தர்களாக விளங்குபவர்கள். அந்த பக்தர்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்கும் அவன்தான் ஞானத்தின் ஒரு பொருளாகவும் விளங்குபவன். அப்பில் அருபொருளை, அருபொருள் என்றால் மிக அருமையான அல்லது ரொம்ப அபூர்வமான ஒரு என்ன சொல்றது, எளிதாக நம்மால் அணுக முடியாத ஒரு பொருள். அந்த பொருள் அவன் எங்க இருப்பான்? அப்பு. அப்புன்னா என்ன? நீர். அப்பு வாயு தேயு பிரிதின்னு சொல்லி பஞ்சபூதங்களை சொல்றோம் இல்லையா? அதுல அப்புங்கிறது நீரை குறிக்கும். நீரில் அப்படி மிதந்து கொண்டு இருக்கிறான் அவன். அதை 2 பொருளாவும் எடுக்கலாம். ஒண்ணு பார்க்கடலில் மிதந்து கொண்டிருப்பதையும் சொல்லலாம். இன்னொன்னு இந்த குழந்தையாக ஆளிலை மேல் மிதந்து கொண்டு இருக்கக்கூடியதையும் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியவன். அப்ப அந்த அருபொருளை யான் அறிந்தவாறு, நான் அறிந்த ஆறுன்னு பிரிக்கணும். ஆறுனா வழிமுறைன்னு அர்த்தம். நான் அறிந்த வழிமுறையில வேற யாரால அறிய முடியும்? எப்படி சொல்றாரு பாருங்க. மேல பாட்டுல என்ன சொன்னாரு? ஆறும் அறியார் அவன் பெருமைன்னு சொன்னாரு. கீழே உள்ள பாட்டுல என்ன சொல்றாரு? அப்பில் அருபொருளை யான் அறிந்த ஆறு ஆர் அறிவார் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்கு தெரியும் அவனை? நீ தானே சொன்ன போன பாட்டுல அவன் பெருமையை யாரும் அறிய மாட்டாங்கன்னு. சார், நான் இப்ப என்ன அவன் பெருமையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொன்னேன்? என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. நான் அறிந்த அவ்வாறு, நான் அறிந்த முறையில் அவனை அறிந்தவர்கள் யார் இருக்கிறாருன்னு கேட்கிறேன். நான் அவனை முழுசா புரிஞ்சுக்கிட்டதா சொல்லலையே.
எனக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையில போய் நான் அவனை புரிஞ்சுக்கிட்டதா சொல்றேன். என்கிட்ட பால் கொடுத்தீங்கன்னா அருமையா காஃபி தான் போடுவேன். நீங்க அதுல பனீர் செய்யுங்க, பால் திரட்டி பால் செய்யுங்க, பால்கோவா செய்வீங்க, அந்த பால்லயே தயிர் ஆக்குவீங்க, அதுல இருந்தே நீங்க வெண்ணெய் எடுப்பீங்க, அதுல இருந்தே நெய், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். எனக்கு தெரிந்த மெத்தடு, பாலை கொடுத்தீங்கன்னா காஃபி போட்டுருவேன். அதான் எனக்கு தெரிஞ்ச முறை. பாலை வைத்து என்னவெல்லாம் செய்யலாம், அது முழுசா தெரிஞ்சவன் எவனும் கிடையாது சார்ங்கிறாரு. அதுதான் இங்க நம்ம பொருள் கொள்ள வேண்டியது. யான் அறிந்தவாறு, நான் அறிந்து கொண்ட விதத்தில் அவனை அறிந்து கொண்டது யார் இருக்கா அப்படின்னு பெருமையோட சொல்றார். ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய பெருமை, நம்பிக்கை. ஆறு சடைக்கு அறந்தான், ஆறு சடையில் கறந்தான். கறந்தல் என்ற அதாவது ஒரு பொருளை ஒளித்து வைக்கிறது, மறைத்து வைத்தல் தான் கறந்தல் அப்படின்னு. அப்ப கறந்து என்றால் மறைத்து வைத்து, பிறர் அறியா வண்ணம் மறைத்து வைத்து. கங்கையை தனது தலைமுடிவுல மறைச்சு வச்சிருக்காராம் சிவன். ஆறு, கங்கை ஆறு, சடை கறந்தான், சடையில் மறைத்து வைத்தவன். அண்டர்கோன் தன்னோடும் கூறு உடையன். அண்டம், இந்த மொத்த அண்டத்திற்கும் தலைவன். கோன் என்றால் அரசன். மொத்த அண்டத்திற்கும் தலைவனாக, சகலா அண்டத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் நாராயணன். அவனது உடம்புல ஒரு பாகம் உடையவன் யாரு? ஆற்று ஆறாகிய கங்கையை தனது கூந்தலில் மறைத்து வைத்திருக்கிறவன். அவன் தான் பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொரு பொம்பளைய தூக்கி தலையில ஒளிச்சு வச்சிருக்கான். அவனை போய் அண்டத்துக்கெல்லாம் அதிபதியினுடைய உடம்புல ஒரு பாகம் உடையவன் சொல்றீங்களே. தன்னோடும் ஆண்டகோன் தன்னோடும் கூறு உடையன். ஒரு கூறு, கூறுனா ஒரு பார்ட், ஒரு பார்ட் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்றீங்களே. நாராயணனுடைய பார்ட் ஆஃப் பாடின்னு சொல்றீங்களே. என்பதுவும் கொள்கைத்தே, இது ஏற்கத்தக்கதுதானா? கொள்கை என்றால் கொள்கை, கை கொள்ளுதல், ஃபாலோ, டு பி ஃபாலோடு. இது டு பி ஃபாலோடு கருத்துதானா அப்படின்னு கேட்கிறாரு. என்பதுவும் கொள்கைத்தே, இப்படி சொல்றது ஒத்துக்க முடியுமா? அவன் அண்டர்கோன், எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாவற்றுக்கும் ஆரம்பம், பிரம்மாண்டமானவன், பெருமைகளை பேசி முடிக்க முடியாதவன். அப்பேற்பட்டனால ஒரு ஒரு ஆறு எடுத்து தன் தலையில ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆள் வந்து அவனுடைய உடம்புல ஒரு பாகமாக விளங்குகிறார்னு சொல்றீங்களே, ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? இது சொல்லிக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேள்வி. வேறு ஒருவர் இல்லாமை நின்றானை, வேறு ஒருவர் இல்லாமை நின்றானை. இல்லாமைன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு எதிராக யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், அவனுக்கு இணையாகவோ அவனை மிஞ்சியவனாகவோ ஒருத்தனும் கிடையாது. சொல்ல போனா மிக்காரும் ஒப்பாரும் இல்லாதவன் சொல்லணும். நாம தான் உயிரெழுத்தத்துக்கு முன்னாடி போட்டதுனால ஒப்பாரும் மிக்காரும்னு சொல்றோம். நீ அவனை மிஞ்ச ஆள் கிடையாதுயா. அப்ப அவனுக்கு இணையா யாரும் இருக்காங்களா? யோ, இணையாவே எவனும் கிடையாது. அப்புறம்ல மிஞ்சறதுக்கு ஆளு. ஆகவேதான் ஒப்பாரும் மிக்காருன்னு ஒப்பாருன்னு சொல்லும் போதே அவனை மிஞ்சுபவர்கள் அவனுக்கு அவனுக்கு இணையா கூட ஒருத்தரும் கிடையாது. அப்படி சொல்லும் போதே அவன் யூனிக் ஆயிடுறான். அப்ப அவனை மிஞ்சறதுக்கு யாரும் கிடையாதுங்கிறது இது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். அதனாலதான் வேறு ஒருவர், மேல பாங்க, ஒருவனே தேவன் அந்த பாட்டுல வருதா? இங்க என்ன வருது? வேறு ஒருவர். அப்ப அந்த ஒரே தேவன் அவன் தான் நிக்கிறானே தவிர வேற யாரும் இல்ல. வேறு ஒரு தேவன் இல்லாமை நின்றானை, வேறு ஒரு தெய்வம் இல்லாத இவனே தெய்வம் என்று நின்றவனை, எம்மானை, என் தலைவனை, எப்பொருட்கும் சொல்லானை. சொல்லானைனா சொல்ல மாட்டாதவன் கிடையாது. எப்பொருளுக்கும் சொல் ஆனவனை, அதான் சொல்லானை. எந்த பொருளுக்கும் சொல்லாக விளங்குபவன் அவன் தாங்கிறார். பெரிய வார்த்தை. அதாவது நீங்க நீலம் வாசிச்சீங்கன்னா திருணாவர்தன் ஒரு அசுரன் வருவான். அவன் ஓசை காற்றின் ரூபமாக வந்து ஒரு சுழலை ஏற்படுத்தி அதுல இறைவனை தூக்கிட்டு போய், கிருஷ்ணனை தூக்கிட்டு போய் மேல வரைக்கும் அந்த சூறாவளி காற்று தூக்கிட்டு போய் மேல இருந்து கீழே வீசிக்கொண்ட ஐடியால வருவான். அத நீலம்ல எப்படி எழுதியிருப்பார்? அவன் ஓசைகளால் வரக்கூடியவன், ஒலிகளால் அதை செய்யக்கூடியவன் எழுதியிருக்கிறார். அப்போ அவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அவன் சப்தங்களால் இதை செய்யக்கூடியவன். சப்தாவிருத்தின்னு ஒண்ணு உண்டு.
அதாவது ஒரு ஒரு பொருள் ஒரு சொல்லால் தான் அந்த பொருளா மாறுகிறதுன்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அது பெரிய தர்க்கத்துல அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு சொல் ஒரு பொருளை டிஃபைன் பண்ணிருது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ உயரமா இருக்கும் சார். அங்கங்க ஒரே வரி வரியா இருக்கும் சார். மேல பாத்தீங்கன்னா ஒரு நீளமா ஒரு கம்பு மாதிரி ஒண்ணு வரும் சார். அந்த கம்புல இருந்து சைடுல குச்சி குச்சியா வரும் சார். அப்படி குச்சி குச்சியா வரக்கூடிய இடங்கள்ல ஒரே ஒரு நிமிஷம். மன்னிக்கணும். அப்போ இந்த சொல் அப்படிங்கிறது வந்து நான் இப்ப அந்த சொல்ல சொல்லாம எவ்வளவு சொல்றேன் பாருங்க. நீள நீளமா பச்சை கலர்ல இப்படி நீள நீளமா வரும். நடுவுல ஒரு குச்சி இருக்கும். நல்லா உருண்டையா பெருசா அதுல ஒண்ணு மாதிரி காய்க்கும். இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேனே, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் புரியுது? தென்னைங்கிற ஒரு சொல் உங்களுக்கு அதுல என்னெல்லாம் இருக்குங்கிற அத்தனையும் புரியுது இல்ல? தென்னம்பாளை, தென்னை ஓலை, ஈர்க்கு, அது அந்த மரத்துல இருக்கக்கூடிய வரிகள், அந்த தென்னை மட்டை, தென்னைக்கு கிளைகள் கிடையாது. யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயங்களை ஒரு சொல் அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு போயிருது. தென்னை முடிஞ்சது, தென்னை மரம். அப்போ ஒரு சொல் எவ்வளவு பொருளை அதற்கு பின்னால திரண்டு நிற்கக்கூடிய எவ்வளவு விஷயங்களை நமக்கு டொக்குன்னு சொல்லிட்டு போயிருது. ஒரு சுவிட்ச் அழுத்தின மாதிரி. ஒரு சுவிட்ச் அழுத்தின உடனே மொத்த ஃபேக்டரியும் கட 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 கடன்னு ஒரு பெரிய ஃபேக்டரியே வேலை செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சொல் அப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி எத்தனைய சொல்லிட்டு போகுது. இப்ப இவர் சொல்றாரு, அப்படி எந்த பொருளை சொல்லால் நீ சொன்னாலும் அந்த சொல்லுக்குள்ள தொடர்ந்து போயிட்டே இருந்தனா அது கடைசியா யார்கிட்ட வந்து முடியும்? என் பெருமான் நாராயணன்ட்ட வந்து முடியும். எப்பொருட்கும் சொல்லால் ஆனானை. அந்த பொருளை டிஃபைன் பண்றவனே அவன்தான். சொல் டிஃபைன் பண்ணுதான் அந்த சொல் அவன்தான். ஆகவேதான் அவனுக்கு என்ன சொல்றாங்க? 1000 பேர் உடையவன் ஆனாலும் அனாமி. பெயர்கள் 1000 உடையவனாக இருந்தாலும் அவனுக்கென்று பெயர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஆனா அதான் உண்மை. அனைத்து பொருள் சொல்லாலும் சுட்டப்படுவது அவனே. அதனாலதான் இந்த வார்த்தை எப்பொருட்கும் சொல்லானை. இத என்ன வார்த்தையால சொல்றாங்க? சர்வ சப்த வாசியன் அப்படின்னு அவனுக்கு பேரு. சர்வ சப்த வாசியன், சர்வ சப்தங்களாலும் சுட்டப்படுபவன் அர்த்தம். எந்த ஒலியினாலும் எந்த ஓசையினாலும் அவனை நீங்க வணங்க முடியும்னு அர்த்தம். அது எல்லாமே அவனைத்தான் சுட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனை தொகுத்து சொன்னேன். அவனை தொகுத்து நான் சொல்றேன். அது என்னையா எதை சொன்னாலும் அவனை சொல்லுன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? ஆமாப்பா, அதுக்குதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆறும் அறியார் அவன் பெருமை. அவன் பெருமையை அளவிடவே முடியாது. ஆகவே நீ என்ன மெத்தடில் எப்படி எத்தனை விதமா எப்படி சொன்னாலும் அதெல்லாம் அவனுக்கு மேட்ச் ஆகும். அது போகவும் மீதி பாக்கி இருக்கும். சொல்ல முடியாது, இன்னும் இருக்கும். ஆகவேதான் அந்த அந்த வார்த்தையை நம்ம உன்னோட வந்து பொருத்தி தான் எடுத்துக்கணும். ஒரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டோட சேர்த்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. எம்மானை எப்பொருட்கும் சொல்லானை தொகுத்து சொன்னேன். அது எல்லாத்தையும் நான் தொகுத்துக்கிட்டு உங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். தொகுத்த வரத்தனாய் தோலாதான் மார்பம் பகிர்த்த வளையுகிர் தோல் மாலே. தொகுத்த வரத்தனாய், வார்த்தையை பாருங்க. ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் இளைஞர். என்ன வரம் கேட்கணும்? எனக்கு சாவு கூடாது, மரணம் வரக்கூடாது. அதானே கேட்க வந்தது. எனக்கு மரணம் நிகழக்கூடாது. பிரம்மன் என்ன சொல்றார்? இல்லப்பா, அப்படி ஒரு வரம் என்னால கொடுக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ சப்ஜெக்ட் டு எக்ஸ்பைரி. எனக்கே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதனால நான் வந்து உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. அப்பா, நானே செத்து போயிருவேன், நானே பழச்சு கிடக்க மாட்டேன். டாக்டரா இருந்தா கூட எனக்கும் ஜாவு உண்டு. நான் முயற்சி பண்றேன், அவ்வளவுதான் ஒரு நல்ல டாக்டர் சொல்லுவார். அப்போ
பிரம்மன் இப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், ஒரு தொகுப்பு, ஒரு கலெக்ஷன் ஆஃப் வரத்தை கேட்கிறான். சரி, அப்படின்னா எனக்கு சாவு காலத்தால் வரையறுக்கிறான். பகல்லையும் நடக்கக்கூடாது, இரவுலையும் நடக்கக்கூடாது. சரிப்பா, அப்படியே ஆகும். அப்புறம் இடம், காலத்துக்கு அடுத்து இடத்தை சொல்லணும் இல்லையா? இடத்தை குறிக்கிறான். வானத்திலையும் நடக்கக்கூடாது, பூமியிலையும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் நடக்கக்கூடாது. சரி, இடத்தால உனக்கு சாவு, சாவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி, இடத்தில் வைத்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, இடத்தை வச்சு. ரோட்ல போகும்போது அடிபட்டார் சார், மாடியில இருந்து விழுந்துட்டார் சார், ட்ரெயின்ல போகும்போது அடிச்சிருச்சு சார், பிளைட்ல போகும்போது வெடிச்சிருச்சு சார், ஏதாவது ஒரு இடம் இருக்கணும்ல. இடத்துக்கான பாசிபிலிட்டி தூக்கியாச்சு. மேலையும் இல்லை, கீழையும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்து ஒரு கருவி வேணும் இல்லையா? இடம், காலம், கருவி. கருவி வேணுமே. ஆயுதங்களால சாகக்கூடாது. நான் எந்த விதமான ஆயுதங்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. சரி, கொடுத்தாச்சு. உனக்கு ஆயுதங்களால சாவு கிடையாதுயா, கொடுத்தாச்சு. அடுத்தது எனக்கு நிமித்திகம், காரணம் வேணும் இல்லையா? ஒரு ஒரு சாவுக்கு யமன் பொறுப்பெடுக்க மாட்டான். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவருக்கு பாவங்க திடீர்னு கிட்னி ப்ராப்ளம் இறந்து போயிட்டாரு. ஆமா, அப்ப யமனுக்கு ஒரு பொறுப்பெடுக்க மாட்டான்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? யமன் கூட்டு போனான்னு இருக்கக்கூடாதான், கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனாலதான் கூட்டு போனேன்னு யமன் சொல்லணுமா? அப்ப யமன் ஒரு காரணம் வைப்பானா எல்லாத்துக்கும்? அப்ப ஒரு காரணம் இருக்கணும்ல. ஆயுதம் இருக்கு, இடம் இருக்கு, காலம் இருக்கு, அதை பயன்படுத்துற ஒருத்தன் வேணும் இல்ல. அவர் அது சொல்றாரு, மனிதர்களாலோ, மிருகங்களாலோ, பறவைகளாலோ எனக்கு சாவு வரக்கூடாது. ஏன்னா ஆயுதங்களை பயன்படுத்தி குரங்கு ஒண்ணு கூட என்னை அடிச்சிடலாம். ஆனால் நான் சாமர்த்தியமா வரம் கேட்கிறேன், வச்சுக்க, கொடுத்தாச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வரம் கேட்க வேண்டிய இடத்துல அவன் எத்தனை வரம் கேட்டிருக்கான். அந்த வரம் எல்லாமே ஒரு கலெக்ஷன். இன்னும் 1 2 3 4 5 6 7 8 வரிசையா லிஸ்ட் போட்டு, ஐயா அந்த லிஸ்ட்ல இருக்கிறபடி எல்லாம் எனக்கு டெத் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான். இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க, தொகுத்த வரத்தனாய். தொகுத்து வாங்கியிருக்கான் வரத்தை, கம்பைல் பண்ணி வாங்கியிருக்கான் வரம். வார்த்தையில் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி தொகுத்து வரம் வாங்கியதனால் தோல்வியே அடையாதவனாய், அதான் தோலாதான். இதுக்கு முன்னாடி கையாழ்வார் பாடல்கள்லயும் அந்த சொல் வந்தது இல்லையா, தோலாதான்ங்கிறது. சோ தோலாத வென்றியான் அப்படின்னு பார்த்தோம் 99வது பாட்டு பெரியாழ்வாரோடதுல. அதே சொல் இங்க வருது, தோலாதான், தோற்காதவன். இப்படி வரம் பெற்றவன் எங்க தோற்பான்? மனிதர்களால வெல்ல முடியாதுன்னாச்சு, ஆயுதங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னாச்சு, காலமோ இடமோ அவனுக்கு மரணத்தை கொடுக்காதுன்னாச்சு. அப்ப அவன் எங்க வேணாலும் போய் சண்டை போடுவான், யார் அவனை வெல்ல முடியும்? அப்போ அப்படி யாராலும் வெல்லப்பட முடியாதவனை அவன் மார்பை வகிர்ந்ததான் இந்த இடத்துல வகிர்த்தன்னு வருது. குறைதல் விகாரம்னு பேரு இலக்கணத்துல. ஒரு சொல்ல ஒரு சொல் மீட்டருக்குள்ள உட்கார்றதுக்காக அதுல இருக்கிற ஒரே ஒரு எழுத்தை நீங்க நீக்கிக்கலாம், எடுத்து வெளியே வச்சிடலாம், அந்த லைசன்ஸ் உண்டு. அதான் குறைதல் விகாரம். வகிர்த்த அதான் வகிர்ந்த. இப்போ நம்ம சொல்லுவோம் வகுந்துருவேன் அப்படின்னு சொல்றது, இந்த வகிர்ந்து விடுவேன்ங்கிறது தான் வகிர்த்தன்னு வருது. மார்பம் வகிர்த்த வளை உகிர், வளைந்த நகத்தினால் அவன் மார்பை பிளந்த தோல் வலிமை மிக்க திருமாலே, தோல் மாலே. உகத்தில், உகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, யுகம்ங்கிறதான் தமிழ்ல உகம்னு ஆக்குறாரு. யுகம்ங்கிற வடமொழி சொல் தமிழ்ல உகம்னு வருது. உகத்தில், அதாவது யுகத்தின் முடிவில், பிரளயத்தில் ஒரு நான்று நீ உயர்த்தி நீ உள்வாங்கி நீயே அருநான்கும் ஆனாய் அறி. ஒரு நான்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல, அட் ஒன் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். நீ என்ன செய்யற, யுகத்துல யுகம் பாட்ட போய்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு யுகமா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வர்ற, ஒரு நான்கு ஒரு பாயிண்ட்ல நீயே அதை உருவாக்கி மேல கொண்டு வர இந்த உலகங்களை எல்லாம். அப்புறம் என்ன செய்யற, நீயே உள்வாங்கி நீயே அதை எல்லாத்தையும் பிரளயத்தில் அழுக்கி உனக்குள்ள வாங்கிக்கிற. நீயே அருநான்கும் ஆனாய், நீயே திரும்ப என்ன செய்யற, அவ்வாறாக 4 வேதங்களையும் சொல்லி பழையபடி அதை உயர்த்தி பழையபடி உள்வாங்கி பழையபடி வேதத்தின் மூலமாக அவற்றை உருவாக்கி திரும்ப அவற்றை உள்வாங்கி இப்படியே செஞ்சிட்டு இருக்க. அரி, அரினா அறிவாயாக, தனக்குத்தானே சொல்லிக்கிறது.
இவ்வாறாக இறைவனது லீலைகள் இப்படியானதாக இருக்கிறது. அவன் இறைவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்றார். இப்படிப்பட்ட விஷயத்த எங்களுக்கே புரியல, சமணர்களுக்கு மட்டும் புரிஞ்சிருமா? சமணர் அறியார், பௌத்தர் அயர்த்தார். பௌத்தர்கள் தான் அந்த காலத்துல கடுமையா விவாதத்துக்கு வந்திருக்காங்க. சமணர்களை விட அதிக விவாதத்திற்கு பௌத்தர்கள் தான் வந்தவங்க. அவங்க அயத்து போனாங்க. எங்க ஊர்ல என்ன அயத்து போறதுன்னா டயர்ட் ஆயிடுறது, ஃபட்டிக், அப்படியே நாக்கு தள்ளி போயிடுச்சு அவன்கிட்ட பேசி, தொண்டை தண்ணி வத்தி போச்சு அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் அயர்த்தல். அவங்கிட்ட பேசுறதுக்குள்ள அயத்து போகும்பா மனுஷனுக்கு, இன்னும் சொல்லக்கூடிய வார்த்தை எங்க ஊர்ல. அப்ப இந்த இடத்துல பௌத்தர் அயர்த்தார், பௌத்தர்கள் விளக்க முயற்சி செய்து அப்படியே சுருண்டுட்டாங்க. சிவப்பட்டார், அதாவது சிவனின் வசப்பட்டவர், அதான் சிவப்பட்டார். சிறியார், சிறியார்னா இன்னும் டெவலப் ஆகலப்பா, அவங்க எல்லாம் ஸ்மால் பாய்ஸ். சைவர்கள் எல்லாம் ஸ்மால் பாய்ஸ்ங்கிறாரு. சைவர்கள் எல்லாம் இன்னும் பெரியாட்கள் இல்லை, அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க வரட்டும் வரட்டும், கொஞ்சம் விவரமாகி வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சைவர்கள் எல்லாம் சிறுவர்கள். சிவப்பட்டார் சிறியார். செப்பில் சொல்ல போனால், செப்புதல்னா சொல்லுதல், செப்பில் சொல்ல போனால் வெறியாய மாயவனை, வெறினா அந்த இடத்துல நறுமணம்னு அர்த்தம். நறுமணம் மிக்க மாயவன், நறுமணத்தை ஏற்படுத்தும் மாயவன். மாலவன் திருமால், மாதவனை பாருங்க 3 வார்த்தை போடுறாரு, மாயவன், மாலவன், மாதவன். இப்ப என்னுடைய இப்படி இந்த பொருள் எடுக்கணும், மாயமான இந்த உலகை படைப்பவனும், மாலவன் அந்த உலகை காத்து ரட்சிக்கும் பணியில் இருப்பவனும், மாதவன் மாதவத்தால் அடையக்கூடியவனுமாக விளங்குபவன். இந்த உலகை படைப்பவன், இந்த உலகை காப்பவன், அனைவரும் வந்து சேரும் இறுதி இலக்காக முக்தியென அமைந்திருப்பவன். மாயவன், மாலவன், மாதவன் என்று அவனை, மாதவனை ஏத்தாதார் ஆதலால் இந்த விதமாக அவனை புரிந்து கொண்டு புகழமாட்டார்கள் என்பதால் ஈனவரே என்று. அப்படி புகழாதவர்கள் எல்லாம் ஈனவர்கள் என்றால் குறைப்பட்டவர்கள், அதாவது ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு அர்த்தம். குவாலிட்டியில ரிஜெக்டட் பீசஸ் இதெல்லாம். ஈனவரே என்று, அதாவது இவனே உலகை படைத்து, இவனே உலகை காத்து, இவனே அந்த உலகின் இலக்காக இறுதியாக அமைபவன் என்பதை உணராதவர்களுக்கு அவர்களை என்னதான் சொல்ல முடியும்? ஈனவரே என்று. இன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை அது. இன்று, ஐயா அது இன்னைக்கு தெரியல அவனுக்கு, இன்னைக்கு அவன் குறைப்பட்டவன். நாளைக்கு அவனுக்கு தெரியலாம், தெரிய வரும்போது அவன் என்ன ஆயிடுவான்? வைணவன் ஆயிடுவான், இறைவனின் அடியானா ஆயிடுவான். அப்போ இது மேட்ச் ஆகாது. ஆனா இன்னைய வரைக்கும் தெரியல, ஆகவே இன்று ஈனவரே அவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேர் இஸ் ஸ்டில் சான்ஸ், அதான் அவர் சொல்றது. ஈனவரே இன்று அப்படின்னு அது சொல்லுடைய பொருள் அதுதான். இன்றாக இந்த இடம் வரும்போது அப்படியே ஒரிஜினலா திருமணிசை ஆழ்வார் அப்படி விஸ்வரூபம் எடுக்கிற பாட்டு இது. இன்று ஆக, நாளையே ஆக, இனி சிறிது நின்று ஆக, நின் அருள் என் பாலதே. பெருமாளுக்கு எதிர நின்று சவால் விடக்கூடிய பாடல்கள் வந்து பாரியான பெருமாளை மிரட்டக்கூடிய ஆளு எனக்கு தெரிய முதல் ஆளு ஆண்டாள் தான். அவதான் வந்து நின்று என்னையா செய்த, மிரட்டிக்கிட்டே திரியிற, பிறவி தருவேன் பிறவி தருவேன்னு. எற்றைக்கும் 7 பிறவிக்கும், எத்தனை பிறவி? 7 பிறவி தருவியா? என்ன 7 மட்டும் அதையே கூட, எத்தனை பிறவி கொடுத்தாலும் உமக்கேயா முற்றோமை ஆகும். நான் அப்போ உன்னை இப்படிதான் கும்பிட்டுட்டு இருப்பேன். பெருமாள் என்ன செய்வார்? மத்த எல்லாரும் கதறான், எனக்கு பிறவி கொடுக்காத, பிறவி கொடுத்துடாத, பயப்படுறான். ஒரு பிறவி கூட இனிமே வேண்டாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? இதை வச்சே எவ்வளவு நாளையா பயமுறுத்த நாராயணன்? நீ பிறவி கொடுக்கறதா இருந்தா கொடு, 7 பிறவி கொடுத்துருவேன்ல, மிரட்டாத. 7 மட்டும் 7 தடவை 7 பிறவியே கூட, நீ நான் இப்படிதான் இருப்பேன். பெருமாள் என்ன செய்வார்? அவளை தூக்கி தனக்கு இணையாக அமர வைத்துக் கொள்வார். பிறர பக்தர்கள் வரிசையில் நிறுத்தினார். ஆண்டாள தனது தேவியாக்கி கொண்டு வந்து தனி கோயில் கொண்ட நாச்சியார் அவர். அப்படி கொண்டு போய் அவரை வச்சுக்கிட்டார். அந்த துணிச்சல்,
அந்த துணிச்சலுக்கு அடுத்த துணிச்சல்னா திருமழிசையால் வரதான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, நாராயணன் சொல்றத பாருங்களேன். மற்றவங்க எல்லாம் நீ அருள மாட்டாயா, உனது அருள் எனக்கு கிடைக்காதா, கொஞ்சமாவது உன் அருளை கூட அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது பெருசு வருது. பெருசு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இவரு ஒண்ணு இன்னைக்கே அருளை கொடுக்க போற நீ, இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு கொடுக்க போற. சரி, நாளைக்கு இல்லைன்னா ஏதோ கொஞ்ச நாள் தள்ளியாவது கொடுக்க தான் போற. எப்படி பார்த்தாலும் உன் அருள் எனக்கு தான் வரப்போகுது. இன்று ஆக, இன்று இல்லையே நாளையே ஆக, நாளையும் இல்லையே இனி சிறிது நின்று ஆக, இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி. நின் அருள் என் பாலதே, உன் அருள் எனக்குரியதுதான், என் பாலதே, என்னை சேர்ந்ததே, என்னை வந்து சேரப்போவதுதான் உனது அருள். இதே அப்படி சொல்ற, ரொம்ப தெனாவட்ட பேசுறிய திருமழிசையாழ்வார் அப்படின்னு நாராயணன் கேட்டாருன்னா நம்மால் பதில், நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எப்ப உனக்கு நல்லா தெரியும் நீ இல்லாம நான் இல்லை, நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேனே, நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே, எனக்கு நல்லா தெரியுமே, அப்ப எப்படி நீ அருள் கொடுத்துதான் ஆகணும். நன்றாக நான் உன்னை அன்றி இலேன், உன்னை அன்றி இலேன், உன்னை தவிர வேற யாரும் இலேன் அப்படின்னு நான் இருக்கேனே, கண்டேன் கண்டாய், உனக்கு தான் தெரியுமே, பார்த்துட்டு இருக்கியே நாராயணனே, நாராயணன அப்பா உனக்கே தெரியும்ல, நல்லா பார்த்துட்டு தானே இருக்க, உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு தானே இருக்கேன். ஆமா அப்படிதான் இருக்கேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் இப்ப திருமழிசை ஆழ்வார், நீ என்ன என்று இலை, நான் இல்லாம நீயும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. பெருமாள்கிட்ட பக்தன் இல்லாம நீ என்ன சாமி, நான் இல்லைன்னா யாருக்கு அருள போற நீ, நான் இருக்கிறதுனாலதான் நீ தெய்வமா இருக்க. இந்த வார்த்தையை பாருங்க, நீ என்னை என்று இலை, என்னை தாண்டி நீ கிடையாது. முருகன் பாட்டு ஒண்ணு இருக்கு, எனக்கு அதன் பொருள் புரிஞ்சதே இல்லை. உனது நெஞ்சே எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, ஆரம்பம் மறந்து விட்டேன், டிஎம்எஸ் பாட்டு. நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. இது அப்படியே இந்த பாடலினுடைய இன்ஸ்பிரேஷன். நீ அல்லால் தெய்வம் இல்லை, நான் உன்னையன்றி இலேன் கண்டாய், அதுதான் அப்படி மாத்திருக்காரு. நீ அல்லால் தெய்வம் இல்லை, உன்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. இங்கே என்ன சொல்றாரு, உன்னை அன்றி இலேன் கண்டாய், உன்னை தவிர யாரையும் பார்க்கல. எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, என் நெஞ்சுதான் நீ இருக்கிற இடம், நான் வச்சுக்கோ, நீ இருக்கணும்னா என் நெஞ்சு வேணும். அதைத்தான் இவர் சொல்றாரு, நாராயணனே நீ என்னை அன்றி இலை, நான் இல்லாம நீ இல்லைங்கிறார். எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். திருமழிசை ஆழ்வாரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறார். நீ என்னை அன்றி இலை, நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய், நானும் நீ இல்லாம இல்லை, நீ எனக்கு இல்லாம. அப்படி இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்த நிலை, அந்த நிலைக்கு அபேதத்துவம்னு பேர். பேதம் பிரிவு, அபேதம் பிரிவற்ற நிலை, அபேதத்துவம் ஐக்கிய பாவம்னு சொல்றது, ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அப்ப இந்த அபேத சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அபேத சம்பந்தம்ங்கிறது இதை விளக்குவதற்கு நமக்கு நம்ம மரபுல உபனிஷத்துகள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்வதற்காடு பேசும்போது கூட அதை சொல்லியிருக்கோம். இதுல பார்த்தோம் இல்லையா, தங்கம் என்பது தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அனைத்திலும் தங்கம் இருக்கிறது. அதை உருக்குனா தங்கம், அணிகலனா செய்யும் போது அதுல தங்கம், ரெண்டுலயுமே தங்கம் இருக்கு. அப்போ இந்த அபேதத்துவத்துக்கு விளக்கம் அதுதான். எது அபேதத்துவம்? அணிகலன், தங்க நகை என்பது தங்கமன்றி வேறில்லை, அப்படிதானே? அந்த நகையை உருக்கினால் தங்கம் மிஞ்சும், அந்த தங்கத்திலிருந்து நகை செய்யலாம், நகையை உருக்கினால் தங்கம் மிஞ்சும், அப்போது நகை என்பது தங்கமே. கம்பன் எழுதுறான், பொன்னின் பிரிது ஆயினவோ பொற்கலங்கள். கேள்வி, பொற்கலங்கள், பொன்னால் செய்யப்பட்ட கலன், கலன்னா ஒரு அணிகலன் அல்லது ஒரு பொருள்னு அர்த்தம். பொன்னால் செய்யப்பட்ட பொருள் பொன்னின் வேறோ, பொண்ணை விட அதுக்கு தங்கம் வேறையா? தங்கத்துல செயின் செஞ்சீங்கன்னா அது தங்கத்தை விட வேற ஒரு பொருளா மாறிடுதா அப்படின்னு கேக்குறான். பொன்னின் பிரிது ஆயினவோ பொற்கலங்கள். இன்னொரு இடத்துல இரணிய வதை படத்துல கேக்குறான், பொன்னுள்ளே தோன்றியது ஓர் பொற்களம் போல்கின்றேன்.
பொன்னிலிருந்துதான் பொற்களம் பிறக்கிறது. இறைவனிடத்திலிருந்துதான் நான் உருவாகி வந்திருக்கேன். தங்கத்திலிருந்து தான் இந்த செயின் உருவாகி வந்திருக்கு. இந்த செயின் அழியலாம், தங்கம் அழியாது. தங்கத்துல மோதிரமா இருக்கேன், அழிச்சா தங்கமாயிருவேன். அப்புறம் செயினா இருப்பேன், அழிச்சா தங்கமாயிருவேன். தங்கம் தான் இறைவன். நான் உன்னையன்றி இலேன், நீ என்னையன்றி இலை. இப்ப இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது அபேதத்துவம். இந்த அபேதத்துவத்தை விளக்குவதற்கு நிறைய கருதுகோள்கள் நம்ம எடுத்துக்கிட்டே போலாம். நம்ம பக்தி இலக்கியங்கள் அத்தனையிலையும் இது இருக்கு, இந்த கருதுகோள் இருக்கு. அடுத்த பாட்டுல இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு வர்றாரு. என் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கன்மால், சிலை என்றால் வில். பானாசுர யுத்தத்தின் போது கிருஷ்ணர் சிவனை தோற்கடிக்கிறார். அப்ப அந்த வில் அவர் சிவனிடத்தில் இது நாராயணனிடத்துல இருக்கு. ஆகவேதான் ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கன்மால் அவனை சேரான அவனை வணங்காத, அவனது வழிக்கு வராத குலை கொண்ட ஈரைந்து தலையான். குலை கொண்டான அப்படியே தென்னங்குலை மாதிரி செறிந்து இருக்கக்கூடிய ஈரைந்து 10 தலை உடையவன் யாரு? ராவணன். அவனது இலங்கையை ஈடு அழித்த, அவன் இலங்கையின் சிறப்புகளை எல்லாம் அழித்த கூர் அம்பன், கூரான அம்பு உடையவன் அல்லால் அவனை தவிர குறை இல்லை துணை மற்று. குறை இல்லை துணை மற்ற என்ன அர்த்தம்? குறை, இதை எப்படி வாசிக்கிறோம்னா, கூரம்பன் அல்லால் அவனை தவிர குறை, நமக்கு குறைகளை நீக்குபவன் துணை மற்று இல்லை. நீங்கள் குறைப்பட்டிருக்கிற காலத்தில் உங்களுக்கு துணையாக விளங்கக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. குறை அப்படிங்கிறது நாம் அடையக்கூடிய துன்பம். நாம் துன்பப்பட்டிருக்கிற காலத்தில் இலங்கையை ஈடழித்த கூரம்பன் அல்லால் துணை மற்ற இலை, வேறு துணை யாரும் கிடையாது அவனை தவிர அப்படின்னு. அவன் ஒருவனேங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர. குறை கொண்டு, சரி மாணவர்களாகி நமக்குத்தான் குறை இருக்குன்னு நினைச்சா அதை அபேட்சிதம் பாங்க. அதாவது அபேட்சிதம் என்றால் தீராத ஆசை, தீராத விளைவு, அதுதான் அபேட்சிதம் அப்படின்னு பேரு. அப்ப தீராத ஆசை உடையது. அப்படி இப்போ நாராயணனுக்கு ஆசை உண்டான்னு கேட்டா கிடையாது. ஏன்? ஒரு பொருளையோ ஒன்றையோ அனுபவிக்க நினைக்கும் ஒருவன் அது கிடைக்காததால் அபேட்சையை வளர்த்துக் கொள்ளுகிறான். அதாவது அந்த பொருள் மேல ஒரு தீராத ஆசையை வளர்த்துக் கொள்ளுகிறான். ஆனா பரம்பொருளாகிய இறைவன் எதை நினைத்தாலும், எதை அனுபவிக்க நினைத்தாலும் அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவையே என்பதால் அவன் ரீச்சில இல்லாத, அவன் ஆக்சஸ்ல இல்லாத ஒண்ணும் இந்த உலகத்துல கிடையாது. அவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான். அப்ப அவனுக்கு எப்படி தீராத ஆசை இருக்க முடியும்? அவனுக்கு அப்படி ஒண்ணே கிடையாது. அப்போ அந்த தீராத ஆசை இருக்கக்கூடிய ஒருவன் தேவனாகவே இருந்தாலும், தேவர் குலத்திலேயே பிறந்திருந்தாலும் அவன் பரம்பொருள் அல்ல. இப்ப பிரம்மனுக்கே குறை இருக்கு. அதான் இந்த வார்த்தையை போடுறாரு. குறை கொண்டு நான்முகன். நான்முகனுக்கு மனதில் ஏதோ ஒரு குறை இருக்கு, அவனால நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒன்று இருக்கிறது. அதை மனதில் கொண்டு குண்டிகை நீர் பெய்து. குண்டிகைனா கமண்டலம். அதாவது கழுத்து சிறிதாகவும் இடுப்புக்கு கீழ் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தா அந்த வடிவத்துக்கு பேரு குண்டிகைன்னு பேரு. அதிலிருந்து வந்த தமிழ் சொல் தான் நம்ம இடுப்பு பிரதேசம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? அதாவது இடுப்பு சின்னதாகி அதுக்கு கீழே நமது பின்பக்கம் அது பெருசா இருக்கும். அப்ப அது குண்டிகைங்கிற அமைப்பு. அதனாலதான் நமது பின்பாகத்திற்கு குண்டின்னு தமிழ்ல பேர். குண்டிங்கிறது தெளிவான நேரடியான தூய தமிழ் சொல். எப்படி மயிர் என்பது தூய தமிழ் சொல்லோ, அது எப்படி கெட்ட வார்த்தை ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்த குண்டிங்கிற சொல்லும் இன்னைக்கு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. ஆனா அது தூய தமிழ் சொல். குண்டிகை கமண்டல வடிவம் தான் நமது பிருஷ்டபாகம், நமது பின்பக்கம். நாம் அமரும் இடம் அப்படி பெருசா வளைஞ்சு இருக்கும். அதே அந்த மாதிரி வளைஞ்சுதான் நீங்க கமண்டலம் இருக்கக்கூடியது. மேல் பக்கம் சிரித்து கீழ்ப்பக்கம் பெருத்து இருக்கக்கூடியது. அந்த குண்டிகைங்கிற அமைப்பு. அது கமண்டலம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு நேர் தமிழ் சொல் இது.
அப்போ நான்முகன் அவன் கையில என்ன வச்சிருக்கான்? குண்டிகை வச்சிருக்கான். இறைவன் காலை உயர்த்தி உலகை அளக்கும் போது திருவிக்கிரம அவதாரத்துல அந்த பாதம் சத்தியலோகத்துக்கு வருது. பின் அளந்து அப்படியே போகுது அந்த பாதம். பின் அளந்த பாதம் அப்படியே மேலே ஏறி பிரம்மனை தாண்டி வருது. பிரம்மன் தன்னை பக்கத்துல அந்த பாதம் வரும்போது, ஆகா எல்லோரும் தேடும் பாதம் நம்மை தேடி வருதேன்னு சொல்லி தனது கமண்டலத்தால் அதற்கு நீரூற்றி அதற்கு பாத பூஜை செய்யறான். அப்போ சிவன் பாக்குறாராம், ஆஹா இதுல நம்மளும் பங்கு பெறணுமேன்னு சொல்லிட்டு அந்த இறைவனது நாராயணனது திருப்பாதங்களை கழுவுறார் இல்லையா பிரம்மன், அந்த நீரை தனது தலையில ஏத்துகிறார். அதுதான் கங்கையாக வருகிறது அப்படின்னு வைணவத்துல ஒரு மரபு கதை அது. அதுதான் அவர் இங்க சொல்றாரு. குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி, வேதம் சொல்லி வாழ்த்துறான். கரை கொண்ட கண்டத்தான், அப்ப கழுத்தில் விஷத்தை அருந்தியதால், ஆலகாலம் அருந்தியதால் அதில் ஒரு தழும்பு உடையவன் சிவன், நீலகண்டன்னு பேரு. கழுத்துல நீலமிடரு, கருமிடரு அப்படின்லாம் அவங்க எழுதுவாங்க. அப்ப கரை கொண்ட கண்டம்னா தொண்டை, விஷத்தின் கரைபடிந்த தொண்டை உடையவன் அவன் சென்னி மேல் ஏற, சென்னின தலை, அவன் தலைமேல் விழும்படியாக கழுவினான். யார் கழுவினான்? நான்முகன் கழுவினான். எதை கழுவினான்? ஆங்கு அண்டத்தான் சேவடியை கழுவினான். அண்டத்திற்கெல்லாம் அதிபதியான அவன் திருவடியை அப்படி கழுவினான் அப்படின்னு அந்த பொருள். அவன் ஒருவனே தான். நீங்க பிரம்மன் சிவன்கிறதெல்லாம் மும்மூர்த்தின்னு சொல்லிக்கிட்டா கூட அவர்களே ஒரு மும்மூர்த்தியில முதல்வன் அவன் பாதத்தை கழுவுகிறான். மும்மூர்த்திகளில் மூன்றாவதாக இருப்பவன் அவனது திருவடியில் இருந்து வரும் நீரை தனது தலையால் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப யார் யூனிக்கான கடவுள்? the one and only God நாராயணன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றார் திருமசி ஆழ்வார். ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும் பூங்கார் அரவு அணையான். ஆதிசேடன் இறைவனை வணங்கும் அந்த தேவர்களெல்லாம் வணங்குவதற்கு சத்தம் எழுப்பும் போது அதை கேட்டு கோபம் வருதுன்னா இவனுக்கு, ஆதிசேடனுக்கு என்ன கோபம்? கொஞ்ச நேரமாவது எங்கால சும்மா விட மாட்டீங்களா, ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா, எந்த நேரம் ஆனாலும் வந்துடுறீங்க பஞ்சாயத்தை தூக்கிட்டு. உடனே எங்கால அவதாரம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு கிளம்பி போயிடுறாரு. கூடயே நானும் போக வேண்டியிருக்கு. இந்த ஆளு ராமாதாரத்துல சுத்தினது பத்தாதுன்னு கூடயே தூங்காம கொள்ளாம நானும் இவர் பின்னாடியே சுத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை இல்லையான்னு அவன் டென்ஷன் ஆயிருந்தான் ஆதிசேஷன். நியாயம் தானே? யோசிச்சு பாருங்க. ராமனா இருக்கிறத விட லக்ஷ்மணனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த தலைவலி ஆதிசேடனுக்கு. அதனால அவன் திடீர்னு யாராவது சத்தம் போட்டு தேவர்கள் எல்லாம் ஐயா காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிருது. என்ன செஞ்சிருக்கான்? அழல் உமிழும், அப்படியே விஷத்தை கக்கறான். அந்த கோபத்துல நெருப்பு மாதிரி ஜுவாலை, விஷ ஜுவாலை அப்படி நெருப்பு மாதிரி வீசுது. ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவன்? பூங்கார் அரவு, பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய பாம்பு. கோபப்பட்டா கூட விஷத்தை நெருப்பு மாதிரி கத்துனா கூட அழகா இருக்கான். அப்பேற்பட்ட அரவில் பள்ளி கொண்டிருப்பவன் அரவு அணையான். அவனது பொன்மேனி யாம் காண அல்லமே அல்லமே. அல்லமே அல்லமேன்னு அர்த்தம், அவனது மேனியை நம்மளால பார்த்திட முடியுமா? ஏன்னா அவன் எங்க இருக்கான்? பார்க்கடல்ல இருக்கான். பார்க்கடல் மானுடர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. தேவர்கள் மட்டுமே சென்று பார்க்கக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. தேவர்களும் முனிவர்களும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கு. அந்த இடத்துல மானுடர்களால பார்க்க முடியுமா? அந்த இடத்துல இருக்கிற பொன்மேனியை யாம் காண வல்லமே, நம்மளால போய் பார்க்க முடியாதே. அப்போ வேற யாரு போய் அவரை பார்த்திட முடியும் அப்படின்னா, மாமலரான் வார்சடையான் வாழ்த்து வல்லரே அல்லரே. அப்ப அவரை போய் பார்க்க முடிஞ்சவங்க யாரு? தேவர்கள்னு சொல்லியாச்சு. தேவர்களிலேயே மூத்தவர்கள் யாரு? மாமலரான், பெரிய மாமலரில் இருப்பவன் யாரு? பிரம்மன், தாமரை மலரில் வீற்றிருப்பவன். வார் சடையான், சடைமுடியை உடையவன் யாரு? சிவன். அவங்க 2 பேரும் அங்க போய் பார்த்துடலாம். அப்படியே பார்த்தாலும் அவனது முழு பெருமையும் சொல்லி வாழ்த்திட முடியுமா அவங்களால? நம்மளால பார்க்கவே முடியாது. அப்ப பார்க்க முடிஞ்சவன் பெரியவனா? பார்க்க முடிஞ்சவனால அவன் பெருமையவே அளந்து சொல்ல முடியாது. அவன் அனைத்திற்கும் மேம்பட்டவன் சொல்றதுக்காக அப்படி ஏத்திக்கிட்டே போறாரு. பார்க்க முடியாது நம்மளால. பொன்மேனி யாம் காண வல்லமே அல்லமே, நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? சரி, பார்க்க முடிஞ்சவங்களால அவன் பெருமையா பேசிட முடியுமா? வாழ்த்து வல்லரே அல்லரே, அவன் எல்லா வாழ்த்தையும் அவனுக்கு
அவங்க பெருமைகளை எல்லாம் சொல்லி வாழ்த்து முடிஞ்சவர்கள் அவங்க மட்டும் அவங்களாலையும் முடியாது. அனைத்திற்கும் மேலான பெருமை படைத்தவன் அப்படின்னு இறைவனை தனி ஒருவனாக கொண்டு போய் அப்படி நிறுவிக்கிட்டே இருக்கார். இந்த 10 பாடல்களோட இன்றைய உரையை முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் நீண்டுருச்சு. பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றி ஜாஜா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்தது நம்ம திருமழிசை ஆழ்வாரோட இதை பார்க்க போயிருக்கோம். ரொம்ப சிறப்பா இருந்தது ஜாஜா. ஏதாவது கீழே இருக்கவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாரும் எதுவும் சொல்ல. வெற்றி ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் பேசுறது கேட்டுச்சா? நீங்க பேசுறது கேக்குது. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? அதான் யாரும் சொல்லல எதுவும். வெற்றி இருக்கீங்களா லைன்ல? இல்ல மேடம், நான் பேசுறது கேட்கலையா? சாரி. நீங்க பேசுறது கேட்கல, அதனால தான். ப்ளீஸ். இல்ல மேடம். நன்றி. நன்றி ஜாஜா. சரி, வேற கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அடுத்த 10 பாடல்களோட அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான பாடல்களாக இருக்கும். நிறைய இடங்கள்ல திருமழிசை ஆழ்வாருடைய சுவாரஸ்யம் வெளிப்படும். அடுத்த 10 பாடல்களோட அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி.